வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூமெரிக் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவது நம்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். போன வீடியோல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ நியூமெரிக் டேட்டா அப்படின்னா, பைத்தான பொறுத்தவரைக்கும் 2 டைப் ஆஃப் நியூமெரிக் டேட்டா இருக்கு. ஒண்ணு வந்து இன்டிஜர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். சரிங்களா? இப்போ இன்டிஜர் அப்படின்னா, அந்த இன்டிஜர் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ num1 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஒரு numனு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அதில் 12 அப்படின்னு போட்டேன்னா இது இன்டிஜர், ரைட்? இதே வந்து இந்த num அப்படின்ற வேரியபிள் 12.36 அப்படின்னு வச்சேன்னா இது வந்து ஃப்ளோட். சரிங்களா? ஸோ ஹோல் நம்பராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர், டெசிமல் பிளேஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஃப்ளோட். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் num1 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அதில் வந்து நான் 10 கொடுக்குறேன். num2ன்னு ஒரு வேரியபிளில் நான் 20ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த காமன் ஆப்பரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ காமன் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பைத்தானை பொறுத்த வரைக்கும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு காமனான அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி சி++, இல்லைனா ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ரைட்? ஸோ இந்த அடிஷன் என்ன பண்ணும்? 2 நம்பர் ஆட் பண்ணி உங்களுக்கு சம்மை கொடுக்கும். சப்ட்ராக்ஷன் டிஃபரன்ஸை கொடுக்கும். மல்டிப்ளிகேஷன் will give you the product and division உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா கோஷன்ட் கொடுக்கும். மாடுலஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ரிமைண்டர், ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணி அதுக்கான ரிமைண்டர் கொடுக்கும். இந்த ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் எக்ஸ்போனன்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புதுசு. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இது கிடையாது. இது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளோட. சரிங்களா? ஸோ இப்போ இதே வந்து இந்த num1 அண்ட் num2வை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் மீ கிவ் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஆட் பண்ணுறேன் num1 ப்ளஸ் num2. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணேன் அப்படின்னா நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ரெண்டும் ஆட் பண்ணி 30 வருது. சரிங்களா? இப்போ நான் இதே சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -10 கிடைக்கும். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நான் இதே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 200 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டு அடுத்து நான் பார்க்க போகிறது டிவிஷன், ரைட்? ஸோ இப்போ நான் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூஸை மாற்றிக்கிறேன். 5 and 2ன்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு டிவிஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 2.5 கிடைக்குது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது கிடைக்காது எனக்கு. யூஸ்வலாக நீங்கள் C++ ஆர் ஜாவாவில் டிவைட் பண்ணிங்கன்னா, 2 இன்டிஜர் நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் தான் அவுட்புட்டாக வரும். ஆக இது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 அப்படின்னு வந்திருக்கும். 5 டிவைட் பை 2 உங்களுக்கு வந்து 2ன்னு வந்திருக்கும். உங்களோட கோஷன்ட் வந்து 2ன்னு வந்திருக்கும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் when you divide, நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிவைட் பண்ணி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வருதுன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக வந்துடும். 2.5 வரும், 2ன்னு வராது. சரிங்களா? இப்போ இதே எனக்கு 2.5 வேணாம், எனக்கு வெறும் இன்டிஜர் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா யூ நீட் டு கோ ஃபார் ஃப்ளோர் டிவிஷன். 2 ஸ்லாஷ் கொடுப்பீங்க. ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன வருமோ அது வரும், அதாவது 2. சரிங்களா? இப்போ இதே வந்து மாடுலஸ், அது உங்களுக்கே தெரியும். மாடுலஸ் பண்ணால் என்ன வரும்? எனக்கு வந்து ஐ வில் பி கெட்டிங் த ரிமைண்டர், ரைட்? ஸோ இதோட ரிமைண்டர் என்னது? 1. சரிங்களா? 2ஆல் டிவைட் பண்ணால் மீதி ரிமைண்டர் எனக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ட். இது எக்ஸ்போனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பவர் ஃபங்க்ஷன் மாதிரி. நம்ம சியில் POW ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி இங்கே. ஸோ இது என்ன நடக்கும்னா 5 பவர் 2. 5 பவர் 2 என்னது? 25, ரைட்? ஸோ 5 பவர் 2 இஸ் 25. யூ காட் த அவுட்புட். ஸோ இதுதான் காமனாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்னென்ன மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பைத்தானில் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 கிடைக்குது. ஒன் இஸ் ஃப்ளோர் டிவிஷன், என்னது வந்து எக்ஸ்போனன்ட். சரி, ஓகே சார், எல்லாமே சொல்லிட்டீங்க. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியா? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எப்படி பண்ணலாம்? நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு நம்பரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சப்போஸ் num1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன்? num1 ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுப்பேன். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் num1 ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா அப்படி ஒரு ஆப்ரேட்டரே பைத்தானில் கிடையாது. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரோ பைத்தானில் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். சரிங்களா? ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அறவே பைத்தானில் கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ எப்படி தான் அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இங்கே num1 போட்டுக்கிறேன். நார்மல் சப்ட்ராக்ஷன் எப்படி வரும்? num1 மைனஸ் num1 அசைன் num1 மைனஸ் 1. சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். வேறு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பைத்தானில் கிடையாது. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணுமோ டிக்ரிமெண்ட் பண்ணணுமோ இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இப்படி பண்ணுனா எனக்கு 6ன்னு அவுட்புட் வரும். சரிங்களா? ஓகே.
ஸோ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட் பண்ணலாம்? அதுக்கு வந்து வில் பி யூசிங் சம்திங் கால்ட் அஸ் arithmetic assignment operator. arithmetic assignment operator அதுக்கு என்ன வரும்னா plus assign, minus assign, star assign எல்லாத்துக்குமே பக்கத்தில் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது எப்போ நடக்கும்? இது எப்போ நம்ம இந்த arithmetic assignment operator யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிளும் ரைட் ஹேண்ட் சைட் வேரியபிளும் சேமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா num1 assign num1. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிளும் ரைட் ஹேண்ட் சைட் வேரியபிளும் சேமாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா num1 plus assign 1. ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் அதே தான் வரப்போகுது, வேறு மாதிரி வராது. 6 பார்த்தீங்களா? ஸோ this is called as arithmetic assignment operator. இது வந்து உங்களுக்கு C++ல எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது இந்த arithmetic assignment operator. பட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி பைத்தானில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த காமன் arithmetic ஆப்ரேஷனை தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பண்ணலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் num1 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன், num1 num2 வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் எது பெருசு? இது num1 பெருசா num2 பெருசா அப்படின்றத நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இது ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸும் சொல்லலாம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். இது ஏன் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டு வேல்யூவை இல்லை 3 வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது மோர் தென் ஒன் வேல்யூவை நான் கம்பேர் பண்ணுறதுனால அதை கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை எப்படி கம்பேர் பண்ணுறது? இதை கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் print num1 greater than num2. நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா num1ன்றது என்னது 10, 10 greater than 20. கண்டிஷன் என்னது ஃபால்ஸ். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? எனக்கு ஃபால்ஸ்னு வரும். சரிங்களா? நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒன்று கிளியர் வியூ கிடைக்கிறதுக்காக. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? ஃபால்ஸ்னு வருது. சரிங்களா? இது பூலியன் வேல்யூ. இதே வந்து நான் இங்கே லெஸ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், num1 லெஸ் தேன் num2 அப்படின்னா என்ன வரும்? எனக்கு அவுட்புட்டு ட்ரூ அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இது ரெண்டு வேல்யூவை நான் கம்பேர் பண்ணி எனக்கு அவுட்புட் வர்றது பேர் தான் இந்த அவுட்புட்டை கொடுக்குறது பேர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது எய்தர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எப்பவுமே ரெண்டு வேல்யூ தான் கொடுக்கும், ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ வரும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா டேரெக்டாக ஃபால்ஸ்னு வரும். நம்ம பார்த்தே இதை புரிஞ்சிக்கலாம். பட் நீங்கள் C ஆர் C++லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் கிவ் யூ 1 ஆர் 0. சரிங்களா? ட்ரூ ஃபால்ஸ் வராது, 1 இல்லைனா 0ன்னு வரும். 1 ஆர் ட்ரூ, 0னா ஃபால்ஸ். பட் இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு டேரெக்டாக ரெண்டு பூலியன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பூலியன் வேல்யூஸ்னால் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஐ வில் பி கெட்டிங் பூலியன் அவுட்புட், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். சரிங்களா? ஓகே. ஸோ இது வேறு ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னா பார்க்கலாம். நம்ம ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இப்போ ஈக்குவல் டு num1 ஈக்குவல் டு num2 அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் வரும். ஏன் ஃபால்ஸ் வருது அப்படின்னா பிகாஸ் num1 இஸ் நாட் ஈக்குவல் டு num2. இப்போ நான் இதே வந்து நாட் ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? I will be getting true because num1 is not equal to num2 அப்படின்றது கரெக்ட். ஸோ அப்போ எனக்கு ட்ரூன்னு வரும். சரிங்களா? இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனாக பார்ப்போம். சரிங்களா? நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பில்ட்-இன் மெத்தட்ஸ் சிலவற்றை பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்னென்ன பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் சொல்ல போகிறது இல்லை. சரிங்களா? ஸோ பில்ட்-இன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ABS அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரைட்? ஸோ இந்த ABS மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எப்படி அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து num அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வந்து எனக்கு -10 அப்படின்னு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இப்போ நான் print அப்படின்னு கொடுத்துட்டு ABS ஆஃப் num அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எனக்கு 10 அப்படின்னு வருது. ஸோ இந்த ABS என்ன பண்ணுறதுனா இட்ஸ் கிவிங் me an absolute நம்பர். அதாவது நெகட்டிவ் நம்பர் இருந்தால் நெகட்டிவ்னஸை எடுத்துகிட்டு அந்த நம்பரை மட்டும் எனக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ லெஸ் 10 அதாவது -10 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? 10ன்னு வரும். சரி, இப்போ நான் இதே வந்து -215 தரேன்னு வச்சுங்க. -250 எனக்கு அவுட்புட் என்ன வரும்? 215 வரும். அந்த மைனஸை எடுத்துரும். அப்சல்யூட் வேல்யூ ABS ஃபங்க்ஷன் மெத்தட் என்ன பண்ணுன்னா அந்த மைனஸை நெகட்டிவ்னஸை எடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொன்று வந்து நம்ம ஃப்ளோட் வேல்யூவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ளோட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 12.365 இருக்குது.
இப்போ எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த வேல்யூ வேணும். எனக்கு 12.365 இவ்வளோ பெரிய நம்பர் வேணாம், எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ரவுண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரைட்? ஸோ நான் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு வரும். இப்போ இதே வந்து நான் இங்கே வந்து 6456 முன்னாடி எனக்கு என்ன இருந்தது 3456 இருந்தது. 3456 எனக்கு வந்து டு த நியரஸ்ட் இன்டிஜர் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நியரஸ்ட் இன்டிஜர் எது எனக்கு 12, சரியா? ஸோ இதே வந்து எனக்கு 12.6456 இருக்குது அப்படின்னா எனக்கு நியரஸ்ட் இன்டிஜர் எது 13, ரைட்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிரேட்டர் தேன் 5 இருந்ததுன்னா எனக்கு வந்து மேலே இருக்க நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. லெஸ் தேன் இருந்ததுன்னா எனக்கு வந்து நியரஸ்ட் இன்டிஜர் 12க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நான் இதை கிளியர் பண்ணுறேன். இப்போ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண வேணாம், எனக்கு ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வேணும். அதாவது டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் வேணும். 64 வேணும் எனக்கு. இங்கே 6456 4 டிஜிட் இருக்குது, எனக்கு 2 டிஜிட் இருந்தால் போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் கமா 2. நான் இப்போ நம்பர் கமா 2 அப்படின்னு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா யூ வில் பி கெட்டிங் 12.65, சரிங்களா? இது வந்து இன்டிஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணாது. வெறும் ரவுண்ட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும், ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வேரியபிளை கொடுத்தோன்னா அது நியரஸ்ட் இன்டிஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும், ரைட்? ஸோ 5.5க்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு வந்து மேலே ரவுண்ட் பண்ணும், 0.5க்கு கீழே இருந்ததுன்னா எனக்கு வந்து அந்த நம்பருக்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும், ரைட்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 12.34 என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணுச்சு, 12 ரவுண்ட் ஆஃப் பண்ணுச்சு, 12.64 13 ரவுண்ட் ஆஃப் பண்ணுச்சு. நான் இப்போ இதே வந்து 2 அப்படின்னு கொடுத்தேன்னா 2 டெசிமல் பிளேஸுக்கு எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும், ரைட்? ஸோ 2 டெசிமல் பிளேஸுக்கு என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது 12.65, சரிங்களா? ஸோ இங்கே எனக்கு 5 இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது, இதை வந்து 65ன்னு மாற்றிடுது, சரியா? ஓகே, ஸோ இதுதான் ரவுண்ட் மெத்தட், ரைட்? ரவுண்ட் மெத்தடில் 2 டைப் ஆஃப் ரவுண்ட் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இன்டிஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, இன்னொன்று வந்து டெசிமல் பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, சரிங்களா? ஸோ டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நான் இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ் வேணுன்றதை நான் மென்ஷன் பண்ணணும், ஓகே ஃபைன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு வந்து வேறு மெத்தட்ஸும் இருக்குது, அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்பரை நான் பைனரி நம்பராக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஐ வில் சே பின் நம்னு கொடுப்பேன். ஸோ இந்த பின் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த பின் மெத்தட் என்ன பண்ணும், இந்த நம்பரை எனக்கு பைனரி நம்பராக ரவுண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ணும், ரைட்? ஸோ பைனரி நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பண்ணும்போது 1111. ஸோ 15ஓட பைனரி ஈக்குவலண்ட் வந்து 1111. அதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 0B கொடுத்துருக்காங்க. 0B பைனரின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதே நம்பரை நான் வந்து எனக்கு ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் ஹெக்ஸ் ஆஃப் நம்னு கொடுப்பேன். ஸோ ஹெக்ஸ் ஆஃப் நம்னு கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூ வந்து ஹெக்ஸாடெசிமலில் ரவுண்ட் ஆஃப் ஆகும். இப்போ நான் இதே வந்து ஆக்டலில் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஐ சே ஓசிடி நம். ஸோ ஓசிடி நம்னா ஆக்டலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும், ஓகேவா? ஸோ பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் நார்மலாக பிரிண்ட் பண்ணால் என்ன டைப் அது நார்மல் டெசிமல் நம்பர், ரைட்டா? ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வில் பி கெட்டிங் 15, அதுதான் நார்மல் டெசிமல் நம்பர். பைனரி நம்பர் வந்து 1111. இது எனக்கு ஸ்டார்டிங்கில் 0B வருது. 0O வந்தால் ஆக்டல், 0X வந்தால் ஹெக்ஸாடெசிமல், சரிங்களா? ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இஸ் F, ஆக்டல் வேல்யூ வந்து 17, பைனரி வேல்யூ வந்து 1111, நார்மல் டெசிமல் ஈக்குவலண்ட் வந்து 15. ஸோ இந்த 15 டெசிமல் ஈக்குவலண்ட் என்ன, அதோட பைனரி என்ன, ஆக்டல் என்ன, ஹெக்ஸாடெசிமல் என்னன்னு சொல்லிட்டு we have separate methods for everything. hex, oct, bin அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட்ஸ் இருக்குது, சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம அடுத்து ஒரு விஷயத்தை பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நான் 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. இந்த 1 2 3 4 அப்படின்றது என்ன டைப் ஆஃப் வேல்யூ? 1 2 3 4ன்றது இன்டிஜர். பட் என்ன இருக்குது, நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ எதை நான் டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நான் கொடுத்தேன்னா தட் வில் பி ஸ்ட்ரிங். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க்கை தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த எதுவுமே நான் சிங்கிள் கோட்ஸ்லையோ டபுள் கோட்ஸ்லையோ கொடுத்தேன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும், டெக்ஸ்ட் டேட்டாவை எடுத்துக்கும். இப்போ வந்து நான் 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன், அது டெக்ஸ்ட் டேட்டா தான். இது இல்லை எனக்கு எப்படி தெரியும், பார்க்குறதுக்கு நான் 1 2 3 4 நம்பர் மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இப்போ சரி, ஃபார் எக்ஸாம்பிள் num1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் num2ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் 200 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து யூஸ்வலாக நியூமரிக் டேட்டாவை ஆட் பண்ணால் என்ன வரும், எனக்கு சம் வேல்யூஸ் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு சம் வேல்யூ வரும். ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 4 and 200 ரெண்டுமே நம்பர் இருக்குது. நான் வந்து ஆட் பண்ண என்ன வருதுன்னா இங்கே ஆட் ஆகலை, என்ன ஆகுது, கன்கார்டினேட் ஆகுது. 1 2 3 4 200 அப்படின்னு கன்கார்டினேட் ஆகுது. அப்போ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். இது என்னது, ஒரு ஸ்ட்ரிங். சரி, ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இன்டீஜர் மாதிரி இருக்குது. சரி, இப்போது நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக நான் தரேன், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக தரேன் அப்படின்னா அதை நான் வந்து திருப்பி நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா
டைப் காஸ்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் காஸ்டிங் ஒரு டேட்டா டைப் வச்சு டைப் காஸ்ட் பண்ணலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப் வந்து டிக்ளரேஷனுக்கு இல்லை, டைப் காஸ்டிங் மட்டும் தான். நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமை வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவீங்க. இன்ட் நம், இன்ட் ஏ, இன்ட் பி. இங்கே டிக்ளரேஷனே கிடையாது. இங்கே எல்லாமே வந்து டைனமிக்லி டைப். நீங்கள் என்ன வேல்யூ தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர் 1 மாறிக்கும். இப்போ நம்பர் NUM1 அப்படின்ற வேரியபிள் என்ன டைப்பு? ஸ்ட்ரிங் டைப். ஏன்னா என்ன கொடுத்துருக்கேன், நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். நான் இதே வந்து நம்பராக கொடுத்தேன்னா அது நம்பராக எடுத்துக்கும், ஃப்ளோட்டாக கொடுத்தேன்னா ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஸோ அந்தந்த வேரியபிள் என்னென்ன வேல்யூ தரணும் அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்காக டைப் ஆகிக்கும். ஸோ அதனால தான் வந்து பைத்தான் வேரியபிள் ஆர் டைனமிக்லி டைப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இன்ட் ஆஃப் num1 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த num1 இன்டிஜராக மாறிடும். num2 இன்டிஜராக மாறி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணனா எனக்கு அவுட்புட் என்ன வருது பாருங்கள், 1434. எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ எனி இன்டீஜர் or any string that is in the form of integer, ஒரு integer ஃபார்மில் இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்டிஜராக திருப்பி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் without any problem. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5-6ன்னு இருக்குது. இது என்ன டைப்? பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஃப்ளோட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃப்ளோட்டாக இருக்குது. ஆனால் எதுக்குள்ளே இருக்குது? சிங்கிள் கோட்ஸில் இருக்குது. ஸோ சிங்கிள் கோட்ஸில் இருக்க எதுவுமே வந்து ஸ்ட்ரிங். ஆனால் உள்ளே இருக்கிற வேல்யூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஃப்ளோட்டாக இருக்குது. நான் இதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்ன எரர் வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நம்ம கம்பைல் பண்ணால் இப்போ எனக்கு எரர் வரும். அது ஏன் அப்படின்னா இது என்ன டைப்பில் இருக்குது? உள்ள ஃப்ளோட் டைப்பில் இருக்குது. ஆனால் நான் என்ன டைப் ஆஃப் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்? இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து பிரச்சனையே இல்லாமல் கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஆட் பண்ணனா 1434.56 வித்தவுட் எனி ப்ராப்ளம் எனக்கு அவுட்புட் வருது. சரிங்களா? ஸோ எந்த வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நான் ஃப்ளோட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறேன்னா இல்லை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறது தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துட்டு இன்டிஜர் வச்சு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணேன், டைப் காஸ்ட் பண்ணேன். அது பேர் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதுக்கு தமிழில் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ எனிவே pardon me for that. ஸோ இங்கே வந்து நான் இன்டிஜர் அப்படின்னு டைப் காஸ்ட் பண்ணுறேன். இதோட டைப்பை நான் மாற்றுறேன். ஸோ num1 டைப்பை ஸ்ட்ரிங்காக இருக்கிறத என்னவோ மாற்றுறேன்? ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஃப்ளோட்டாக மாற்றினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டிஜராக மாற்றினா பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க வேல்யூ என்ன இருக்குது? ஃப்ளோட் டைப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேரியபிளோட டைப்பை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேரியபிள், எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பேர் டைப். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? டைப் ஆஃப் num1. ஸோ num1ஓட டைப் என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறேன். num1ஓட டைப் என்னது? ஸ்ட்ரிங். கரெக்டாக? ஸோ கிளாஸ் எஸ்டிஆர்ன்றது தான் num1ஓட டைப். சரிங்களா? இங்கே வந்து ஸ்ட்ரிங்னு ஃபுல்லாக டைப் பண்ண மாட்டோம். இன்டிஜருக்கு எப்படி இன்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு எஸ்டிஆர்னு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்குன்னு ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் அது எப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ வந்து num1 assign எனக்கு வந்து sam123 அப்படின்னு இருக்கு. num2 assign edi 345 இருக்கு. நான் இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அதுக்காக தான் இதை போகிறேன். நான் இப்போ num1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்னா எனக்கு எரர் வரும். பிகாஸ் நான் கன்வெர்ட் பண்ணும் போது இந்த வேல்யூ ஃபுல்லாகவே நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்தால் கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்தால் அதை நியூமரிக்காக என்ன கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே ஒரு ஸ்ட்ரிங் நியூமரிக்காக இருந்ததுன்னா அதை வந்து என்னால் நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ப்ராப்ளமே இல்லாமல் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நியூமரிக் டேட்டா. இந்த நியூமரிக் டேட்டாவை நான் நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணிடலாம், எதர் இன்ட் ஆர் ஃப்ளோட் வச்சு. அதே வந்து எனக்கு வந்து கேரக்டர் ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்குது அப்படின்னா என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.